ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்ல வந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா எழுதிட்டே இருக்கிறீங்க. இப்போ கடைசி ரிவிஷன் சொல்லிட்டு 4 சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ரீசனிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்லாமே 4 சப்ஜெக்ட்டுமே நல்ல வியூஸும் போயிருந்தது. அதுவும் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸும், அதுக்கப்புறம் சயின்ஸும், அதுக்கப்புறம் ரீசனிங் எல்லாமே நல்ல வியூஸ் எடுத்தது. ஓகேங்களா? அதனால இப்போ இன்னும் நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் அடுத்த வீக் தான் வரப்போகுது. இன்னும் ஒரு சில பேருக்கு கமெண்ட்ல வந்து ஹால் டிக்கெட் வரலன்னா உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷன் சொல்லுவாங்க. 4 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட்டே வரும். ஓகேங்களா? எனிவே படிக்க வேண்டிய வேகத்தை எந்த ரேட்டோ அந்த ரேட் வரைக்கும் படிக்க வேண்டிய வேகத்தை மட்டும் படிச்சுக்கோங்க. போன தடவை நான் ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா எப்படி வரும்னு கணிக்க முடியாம இருந்தது. இப்போ என்ன ஆயிப்போச்சு, கன்ஃபார்மா 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஆயிப்போச்சு. ஓகே, இதை ஜிகே வரல இந்த தடவையும். போன வருஷம் மாதிரி இந்த தடவை 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்திருக்குது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஏரியால இருந்து மட்டும்தான் அதிகமான திருப்பி கொஸ்டின்ஸ் வருது. கணிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸா தான் இப்ப நடந்த ஒரு 4 நாள் எக்ஸாம்ல நடந்திருக்கு. சரிங்களா? கணிக்கக்கூடியதான் எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான். ஸ்போர்ட்ஸ் திருப்பியும் இண்டெக்ஸ் வச்சு அதே மாதிரி தான். அதனாலதான் நான் அது ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸும் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? கடந்த ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. போன ஆகஸ்ட்ல இருந்து இந்த தடவை ஆகஸ்ட் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. அப்ப பாத்துக்கோங்க, 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுல எப்பவுமே கவனிச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் அதனுடைய கீவேர்ட்ஸ் மட்டும் பார்க்காம கொஸ்டினுக்குள்ளேயே இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்திய விமானப்படை பங்கேற்ற பிரைட் ஸ்டார். ஓகே, எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார், இந்த வார்த்தை தான் முக்கியம். இது கீவேர்டு. ஓகேங்களா? மிலிட்டரி எக்ஸசைஸ் which Indian Air Force participated. ஓகேங்களா? கூட்டு ராணுவ பயிற்சி நடத்திய நாடு எந்த நாடு கேட்கிறாங்க. ஓகே, எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணது கேட்டிருக்காங்க. நடத்திய நாடு, இதுல இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. அப்ப இதுல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, பிரைட் ஸ்டார்ங்கிறது வந்து எந்த கண்ட்ரி எல்லாம் நடத்துது, எந்த கண்ட்ரி எல்லாம் பார்ட்டிசிபேட் தெரிஞ்சுக்கணும், யார் நடத்துறா தெரியும். அதை தாண்டி இது ஏர்ஃபோர்ஸ் பங்கேற்றது. ஓகேங்களா? நம்ம நாட்டுல இருந்து ஏர்ஃபோர்ஸ் தான் பங்கேற்றது. நேவியோ ஆர்மியோ பங்கேற்றதா, மிலிட்டரியோ பங்கேற்கிறதா, ஏர்ஃபோர்ஸ் பங்கேற்ற ஒரு எக்ஸசைஸ் தான் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார். ஓகேங்களா? யார் இதை ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா, எகிப்து ஹோஸ்ட் பண்ணது. அமெரிக்காவும் இதுல பார்ட்டிசிபென்ட் தான், கோ ஹோஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுமே நமக்கு ஆப்ஷன் இருக்கு. எது பெஸ்ட்னு கேட்டாங்கன்னா எகிப்து தான். ஏன்னா எகிப்து தான் ஃபுல்லி ஹோஸ்டட். ஓகேங்களா? நம்ம அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கோ ஹோஸ்டட் அப்படி கொடுத்துருப்பாங்க, அதாவது துணையாக இருந்து நடத்தக்கூடிய ஒரு நாடு. ஓகேங்களா? அது இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இது அல்லாம நம்ம ஆல்ரெடி போன தடவை நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடும் போது அதுலயே ஒரு 4 எக்ஸசைஸ் சொன்னேன். ஓகேங்களா? எக்ஸசைஸ் மில்லன், அதுக்கப்புறம் நமக்கு பங்களாதேஷ் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லியிருந்தேன். அது அல்லாம வேற ஒரு சில எக்ஸசைஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய பக்கத்து நாடான நேபாளும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சூரிய கிரண். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அது ஒரு எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டெசர்ட் நைட். ஓகேங்களா? டெசர்ட் நைட். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் நமக்கும் UAE துபாய் கண்ட்ரி இருக்கிறது, அவங்களும் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் டெசர்ட் நைட்டு. இது எல்லாமே இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி முக்கியமான, நான் போன வீடியோல சொல்லிருப்பேன், தயவு செஞ்சு போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுல இதே மாதிரி 25-20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இதே மாதிரி 4 சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிரைட் ஸ்டார் ஆன்சர் வந்து எகிப்து கண்ட்ரி. ஓகேங்களா? எகிப்து. அடுத்து இண்டெக்ஸ வச்சு 3 ஷிஃப்ட்ல ஒரு ஷிஃப்ட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நாட்கள்ல. ஓகேங்களா? அப்ப இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்துல 2025 நடந்த இண்டெக்ஸ் குறியீடுகளை கேட்டிருக்காங்க. ஒரு சில ஷிஃப்ட்ல 2026 இண்டெக்ஸும் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம மேக்ஸிமம் ரெண்டும் படிச்சாகணும். கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு அதிகமா கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்பவே ஒரு 7 மாசம் ஆச்சு. 7 மாசம் 8 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. அப்ப அந்த 8 மாசத்துல நடந்த இண்டெக்ஸ் குறியீடுகளுடைய ரேங்கை படிச்சு வச்சுக்கோங்க. அது மெயினா இண்டெக்ஸ் படிக்கும் போது ஒரு குறியீடை படிக்கிறீங்கன்னா 3 விஷயம் தான். ஓகேங்களா? ஒண்ணு, அந்த இண்டெக்ஸ யார் வந்து வெளியிடுறா. ஓகேங்களா? ஒவ்வொரு இண்டெக்ஸையும் ஒவ்வொரு நிறுவனம் வெளியிடும். ஓகேங்களா? அதை யார் வெளியிடுறா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதே இண்டெக்ஸ்ல முடிஞ்சா டாப் கண்ட்ரி யாரு அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, 3 பாயிண்ட் தான் படிக்க போறீங்க. ரொம்ப ஈஸியா படிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்க படிக்கும் போதெல்லாம் தேடி படிக்காதீங்க. மொத்தமா ஒரு பேப்பர் எடுங்க. மொத்தம் எத்தனை இண்டெக்ஸ் குறியீடு வெளியிடுறாங்க பாருங்க. அந்த குறியீடு எல்லாத்தையும் பேரை எழுதுங்க. அதுல 26 இந்தியாவோட ரேங்க் என்ன, அதை யார் வெளியிடுறா, டாப் ரேங்க் என்ன, 3 பாயிண்ட் தான். ஓகேங்களா? ரெகுலரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பேப்பர்லயே ஒரு நோட்டு போட்டு நீட்டா எழுதிட்டீங்கன்னா மைண்ட்
இதை ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த குறியீடு யார் ரிலீஸ் பண்றா பார்க்கலாமா? ஒரேன்னு சொல்லிய இந்த குறியீடு மொத்தம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? குறியீடு என்ன குறியீடுனா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். இனோவேஷன்னா புதிய கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? கியூல ஓகேங்களா? இந்த நிறுவனம் தான் வெளியிடுது. இது வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி பேஸ்ட் ஆன் 2025 ரேங்க். ஓகேங்களா? 25 ரேங்க்ல அந்த வருஷத்துல இந்தியாவுடைய ரேங்க் என்ன கேட்டிருக்காங்க? இந்தியாவுடைய ரேங்க் வந்து 39. ஓகேங்களா? ஆக்சுவலா கடந்த ஒரு 3 வருஷமா நம்ம ஒவ்வொரு படியா முன்னேறி இருக்கோம் இந்த ரேங்க்ல. ஓகேங்களா? 24 40வது இடம் இருந்தோம், இப்போ வந்து 39வது இடம். இந்த வருஷமும் வெளியிட்டாங்க, 2026 இண்டெக்ஸ் வெளியிட்டாங்க. இன்னைக்கு டேட்ல அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ்ல 38வது ரேங்க் இந்தியாவுடைய இதே இண்டெக்ஸ். ஓகேங்களா? யார் சார் டாப் கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? சுவிட்சர்லாந்து தான் டாப் கண்ட்ரி. அவங்க கண்டினியூஸா ரொம்ப வருஷமா அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்பு எல்லாம் வாங்குறாங்க. அதனாலதான் அந்த கண்ட்ரியில நிறைய நோபல் பரிசு எல்லாம் வாங்குவாங்க. ஓகே, அந்த கண்ட்ரி இஸ்ரேல் அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் நிறைய நோபல் பரிசு வாங்குறாங்க. அங்கதான் புதிய புதிய கண்டுபிடிப்பு வருது. நம்ம ஊர்ல தான் கண்டுபிடிப்பே வரல பாருங்க. நம்ம ஊர்ல 33 38வது இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? ரைட். எனிவே இப்ப இது அல்லாம வேற நிறைய இண்டெக்ஸ் இருக்குது, அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்தியா மேக்சிமம் எடுத்துப்பட்ட இந்தியா நிறைய இண்டெக்ஸ்ல கொஞ்சம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். இது காரணம் நம்ம ஊர்ல பாப்புலேஷன் நிறைய கரப்ஷன் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு சில குறிப்பிட்ட இண்டெக்ஸோடைய ரேங்க் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்தியா ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ரொம்பவே ஒஸ்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ்னா என்விரான்மெண்டல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் செயல்பாடு குறியீடுன்னு ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல இந்தியா கிட்டத்தட்ட கடைசிக்கு முந்தின இடம். 177 கண்ட்ரியை கணக்கு போடுறாங்க. அதுல 176வது இடம் தான் இந்தியா. யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, இந்தியாவோட இடத்தை. ஓகே, இதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸோட ரேங்க், ஹியூமன் டெவலப்மெண்ட் கோலோட இண்டெக்ஸோட ரேங்க், பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நம்ம பாஸ்போர்ட் இருக்கிற கடவுச்சீட்டு, அந்த பாஸ்போர்ட்டோடைய இண்டெக்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 10-12 இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஓகே, அந்த இண்டெக்ஸோடைய ரேங்க் மேக்ஸிமம் இந்தியாவோட ரேங்க பார்த்து வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுதான் கேக்குறாங்க. ஓகே, இந்தியாவோட ரேங்க்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஆனா ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எதை படிக்கணும், எதை நீங்க கொஞ்சம் தேடி படிச்சா ஈஸியா இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் எடிஷன் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. இந்த எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேமே. கரண்ட் அஃபேர்ஸ்ல யார் 20க்கு அட்லீஸ்ட் ஒரு 10க்கு மேல போடுறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஒண்ணுமே தெரியாம கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் போட்டீங்கன்னா கண்டிப்பா மேபி மற்ற சப்ஜெக்ட் படிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு அடுத்ததான் இதை படிச்சாதான் வேலைங்கிறது மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே, அடுத்து ஆகஸ்ட் 2025 செயலற்ற ஒளி கண்காணிப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ரொம்ப முக்கியம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஏதாவது பயன்படுத்தினாலே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கிறாங்க. ஓகேங்களா? செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்தியாவின் முதல் புல்வெளி பறவைகள் கணக்கெடுப்பை பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் எடுத்துரைத்தார். இந்த கணக்கெடுப்பு எந்த தேசிய பூங்காவில் நடத்தப்பட்டது? எப்பவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கிறாங்கன்னா அது கொஞ்சம் பிரபலமான விஷயமா தான் கேட்பாங்க. அப்ப என்ன பிரபலமான விஷயம்? மன் கி பாத்ங்கிறது ரொம்ப பிரபலமான விஷயம். மன் கி பாத்ல என்னது? மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து மந்த்லி ஒன்ஸ், அது குறிப்பிட்ட ஒரு டே இருக்கும். அந்த டேஸ்ல கம்பல்சரி அவர் என்ன பண்ணுவார்? ரேடியோல வந்து பேசுவார். அந்த ஒரு மாசத்துல ஏதாவது முக்கியமான சம்பவம், இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு, இந்தியால எங்கேயாவது ஒரு கிராமத்தோடைய முன்னோடியாக நிறைய விஷயத்த பேசுவாங்க. எடுத்துக்காட்டா அதுதான் மன் கி பாத். அதுல நம்ம ஒரு நேஷனல் பார்க் தேசிய பூங்காவில இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த சென்சஸ் எங்க எடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. காசிரங்கா நேஷனல் பார்க், அசாம். அந்த அசாம் அங்க அந்த பார்க்ல தான் வந்து குறியீடு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம மொத்தமா நேஷனல் பார்க் எடுத்தீங்கன்னா 107 நேஷனல் பார்க் அப்டேட்டடா 107 தேசிய பூங்காக்கள் இந்தியாவில் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான பூங்காக்களை மட்டும் செலக்டிவா ஒரு 15 இருக்கும். உங்களுக்கு உங்க எக்ஸாமுக்கு 15 படிச்சுக்கோங்க. அந்த பூங்கா எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பூங்கா ஏதாவது முக்கியமா நடந்தா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேட் சென்சஸ் வந்து பறவைகள் கணக்கெடுப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது கவுண்ட் பண்ணி பார்த்தாங்களாமா எத்தனையோ 1,00,000க்கு மேற்பட்ட பறவைகளுடைய கணக்கெடுப்பு வந்து எடுத்திருக்காங்களாமா. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து ஜூலை 2025 தொடக்கத்தில் 17வது பிரிக்ஸ் தலைவர்களை உச்சி மாநாடு எந்த நகரில் கூடியது? திருப்பியும் சொல்றேன், உச்சி மாநாடு கம்பல்சரி கேட்பாங்க. சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சமிட்ஸ் அதாவது எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நிறுவனங்களுடைய மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும். ஓகேங்களா? அதுல பிரிக்ஸ்,
அப்புறம் வந்து நாட்டோ, அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நிறுவனமான சார்க், இந்த மாதிரி ஒவ்வொரு சார்க் அதிகமா நடத்துறது கிடையாது, ஒவ்வொரு நிறுவனங்களும் நடத்தக்கூடிய மாநாடு. அதுல பிரிக்ஸோடைய மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா 2025 ஜூலைல ரியோ டி ஜெனிரோ அங்கதான் இந்த மாநாடு நடக்குது. இந்த வருஷம் நம்ம ஹோஸ்ட் பண்றோம். ஓகே, 2026 இந்தியா தலைமை தாங்குது, அது ரொம்ப முக்கியம். 2025 ஜூலைல தான் ரியோ டி ஜெனிரோ எங்க இருக்குது, பிரேசில். ஓகேதா, பிரேசில் தான் இது வந்து இந்த மாநாடு, உச்சி மாநாடு நடைபெற்றது. ஓகே, அதாவது 17வது, இது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, அதிகமா எக்ஸாம்ல கேட்டது, இன்ன வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல குரூப் டில கேட்கல, அப்கமிங்ல கேட்கலாம். அதாவது இந்தியா ஏஐ சமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. ஓகேங்களா, இந்தியா ஏஐ உச்சி மாநாடு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த ஏஐ உச்சி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஏஐ உச்சி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய நியூ டெல்லி, இந்தியாவில நியூ டெல்லியில ஏஐ உச்சி மாநாடு நடைபெறுகிறது. ஓகேங்களா, இது இல்லாம நாட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா G7 மாநாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. G7 மாநாடு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடக்க இருக்குது. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கியமானதான், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். தற்போதைய இந்தியாவின் தலைமை நீதிபதி யார்? ஓகேதா, ரொம்ப பேசிக்கான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எப்பவுமே அதான் தெரிஞ்சுக்கணும்பா பேசிக்கா. இந்தியாவுடைய குடியரசுத் யாரு, துணை குடியரசுத் யாரு, லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாரு, சபாநாயகர் யாரு, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி யாரு, தலைமை வழக்கறிஞர் யாரு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேசிக்கா படிச்சுக்கணும். அதான் அப்பாயின்மெண்ட். ஓகேதா, அப்படி பார்க்கும்போது தற்போது இன்னைக்கு டேட்ல இப்ப நான் வீடியோ எடுக்கும் போது இந்தியாவுடைய தலைமை நீதிபதி யாரு, ஒரு 2-3 மாதம் கொஞ்ச நாள் அவர் தான் இருப்பார். ஓகே, சூரியகாந்த் நீதிபதி சூரியகாந்த் தான் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி. உச்ச நீதிமன்றம் இருக்கு, நியூ டெல்லியில தான் இருக்குது. அதை பத்தி வேற கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா இந்த உச்ச நீதிமன்றம், ஓகேங்களா, உச்ச நீதிமன்றம் இங்க எழுதுற சுப்ரீம் கோர்ட், இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, 34 ஜட்ஜஸ் மட்டுமே இருந்தாங்க. இந்த வருஷம் என்னவா மாத்திட்டாங்கன்னா 38 ஜட்ஜஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 37 ஜட்ஜஸ், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டியிருக்காங்க. கவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். 34 ஆல்ரெடி இருந்தது போன வருஷம் வரைக்கும். இப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு 3 நம்பர் 4 நம்பர் கூட்டி 38 ஜட்ஜஸ் ஆக இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா கேசஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் கேஸ் பெண்டிங் இருக்கு. எங்க சுப்ரீம் கோர்ட்ல 1 லட்சம் கேஸ்ல எவ்வளவு பெரிய நம்பர் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, இப்ப நிறைய முக்கியமான கேஸ் பெண்டிங் இருக்குது. அதை வாதாடுவதற்கு வழக்கறிஞராக நீதிபதியாக கவுண்டிங் தேவை. அதாவது 38 மாத்திருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீதிமன்றத்துல இந்தியாவில மொத்தம் 25 ஹைகோர்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். உயர் நீதிமன்றம் மொத்தம் 25 இருக்கு. ஓகேங்களா, அடுத்து திருப்பி ஒரு குறியீடு, அது ரேங்க். ஓகேங்களா, 2025 ஆண்டுக்கான டைம்ஸ் வெளியிடக்கூடிய ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வித்துறையில ஆசியா பல்கலைக்கழகத்துல முதல் இடம் எந்த யூனிவர்சிட்டி? ஓகேங்களா, இது கேள்வி உண்டு, எப்பவுமே உண்டு. அது ஆசியா லெவலையும் கேட்பாங்க, உலக அளவுலையும் கேட்பாங்க. இதே டைம்ஸ் பத்திரிகை வெளியிட உலக அளவுல கேட்டாங்கன்னா எப்பவுமே ஆக்ஸ்போர்டு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அமெரிக்காவுடைய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் எப்பவுமே முதல் இடம். இது நமக்கு ஆசியாவுக்குள்ளே இருக்கிறாங்க, அமெரிக்கா வேற கண்டம் தானே. ஓகே, ஆசியாவுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு டாப் யூனிவர்சிட்டி எங்கதான் இருக்கும்னா கண்டிப்பா சைனா தான். அப்போ சைனாவுடைய பெயர் இருக்கக்கூடியது எங்க இருக்குது, இந்த இருக்குதா, சிங்வா. ஓகேங்களா, சிங்வா பல்கலைக்கழகம் பெய்ஜிங்ல இருக்கு. ஓகேங்களா, பெய்ஜிங் அங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் நம்ம ஆசியாவிலேயே டாப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா, ரைட்டா. நிறைய நிறுவனம் நடத்துவாங்க, எப்பவுமே இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தான். இந்தியாவில இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஃபேமஸ் யூனிவர்சிட்டி வரதால யூனிவர்சிட்டி வராது, மேபி ஐஐடி ஏதாவது வரும். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப டாப்ல தான் வருவது கிடையாது. ஓகேங்களா, ரைட். அடுத்து போலாமா? அடுத்து மெட்ரோ வச்சு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, எந்த நகரத்தின் மெட்ரோ ரயில் அமைப்பின் முதல் கட்டம் 6 அக்டோபர் 2025 அன்று திறந்து வைக்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியம் கிடையாது. அதன் மூலம் செயல்படும் மெட்ரோவை கொண்டது 24வது இந்திய நகரமாக ஆனது. ஓகேங்களா, அப்ப இந்தியாவில இந்த வருஷம் வரைக்கும் 24 சிட்டில மெட்ரோ இருக்கு. யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சிட்டி தான், என்னது, சென்னையில மட்டும் தான் மெட்ரோ இருக்கு. அப்கமிங்ல அடுத்த கட்டமா கோயம்புத்தூர்லயும் பேசிட்டு இருக்காங்க, மதுரையிலையும் பேசிட்டு இருக்காங்க, மெட்ரோ வரப்போகுது. ஓகேங்களா, அதே மாதிரி கல்கத்தால, கொச்சி, திருவனந்தபுரம், பெங்களூரு, ஓகேங்களா, ஹைதராபாத், மும்பை, ஒவ்வொரு ஊரும் இருக்குது. இப்ப 24வது சிட்டியே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்னா. ஓகேங்களா, பீகாரை சேர்ந்த பாட்னா நகரத்துல தான் 24வது மெட்ரோ நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக அளவுல இந்தியாவுடைய ரேங்க் எடுத்து மெட்ரோவுடைய லென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில வந்து 3வது இடத்துல இருக்கு. ஓகே, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3வது இடம் அந்த கிலோமீட்டர் வைஸ் பார்க்கும்போது. ஓகேங்களா, ரைட். அடுத்து அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டெப்தா மேபி கேட்க நினைச்சாங்கன்னா இந்தியாவில வாட்டர் மெட்ரோ எங்க இருக்கு? ஓகே, அதாவது தண்ணியில போகக்கூடிய மெட்ரோ. இப்போ சென்னை தான் போனீங்கன்னா நார்மலா பூமிக்கு அடியில போகும்,
பில்லர் போட்டு மேல போகும் பார்த்திருப்பீங்க. ஆனா கொச்சி, கேரளாவுடைய கொச்சியில வாட்டர் மெட்ரோ, ஓகே, ஆறுகளுக்கு இடையில என்ன போகுது. அதை தாண்டி இன்னும் ஒரு படி மேல போய் போன வருஷம் கல்கத்தாவுல அண்டர் வாட்டர் மெட்ரோ, யோசிச்சு பாருங்க. ஓகே, தண்ணிக்கு அடியில மெட்ரோ போகுது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஈஸியா குறைக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, மெட்ரோல போனா 20 நிமிஷம் 10 நிமிஷத்துல போயிடலாம். ஓகேங்களா, அதுக்காக தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து பிசிசிஐ, ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் பத்தி கண்டிப்பா வந்துருதுப்பா. ஓகேங்களா, அதுல ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். நவம்பர் 2025 பின்வரும் எந்த பிராண்ட், ஓகேங்களா, எந்த ஒரு கம்பெனி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடன் 3 வருட காலத்திற்கு இந்திய அணியின் அதிகாரப்பூர்வ வண்ண பங்குதாரராக கூட்டு சேர்ந்தது? ஓகேங்களா, வண்ணம்ங்கிறத சொல்லிட்டாங்க, அப்ப பெயிண்ட் கம்பெனியா தான் இருக்கணும். ஆப்ஷன் எல்லாமே பெயிண்ட் கம்பெனியா தான் இருக்குது. அப்ப கிரிக்கெட்ல ஒரு கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி வந்து கான்ட்ராக்டர் தான், ஒரு டீலரா, டீலர் சொல்லக்கூடாது, ஒரு பிராண்ட் அம்பாசிடரா எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, அது வந்து ஏசியன் பெயிண்ட் தான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு ஏசியன் பெயிண்ட். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். செப்டம்பர் 13, 2025 அன்று புது தில்லியில் உள்ள வாஞ்சியா பவானி, ஓகேங்களா, வாஞ்சியா பவானில் நடைபெற்ற சிறுபான்மையினர் நலனுக்கான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அமைச்சர்களின் தேசிய அளவிலான மாநாடு, சிறுபான்மையினருக்கான மாநாடு யார் தலைமையில் நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அது சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒன்று மினிஸ்டரா இருக்கும், இல்லைன்னா ஜெனரலா வேற ஏதாவது மினிஸ்டரா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்தியாவுடைய பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாங்க, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. ஓகேங்களா, அவர் தான் இதோடைய தலைமையா செயல்பட்டு இருக்காரு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். அடுத்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியா எல்லாருமே சொல்லிருவீங்க. சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் எங்க கொடியேற்றுவார் தான் கேட்டுக்கணும். ரொம்ப பேசிக் தான். ஓகே, எங்க ஏற்றுவார்? புதுமினார்ல போய் ஏற்றுவாரா? கிடையாது. ஜந்தர் மந்தரா, ஜந்தர் மந்தர்ன்றது வந்து டெல்லியில போராட்டம் நடத்தக்கூடிய இடம். ஓகேங்களா, ஃபேமஸான இடம். இப்ப கூட கரப்பான் பூச்சி கட்சின்னு ஒரு கட்சி வந்து பெரிய அளவுக்கு டெல்லியில போராட்டம் பண்ணி நிறைய கலவரம் ஆச்சுது. அதெல்லாம் எங்க வச்சு நடந்தது? ஜந்தர் மந்தர் சாலையில வச்சுதான் நடந்தது. ஓகேங்களா, அப்ப அதுல கொடியேற்ற மாட்டாங்க. இந்தியா கேட்டா கிடையாது, செங்கோட்டையில் தான் பிரதமர் வந்து நம்மளுடைய சுதந்திர தினத்தை அன்னைக்கு, அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சுதந்திர தினத்தை அன்னைக்கு கொடியேற்றுறது யாருன்னா பிரதமர். குடியரசு தினத்தை அன்னைக்கு கொடியேற்றுறது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசு ஏற்றுவார். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டுல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து சிஎம் ஏற்றுவாரு, ரிபப்ளிக் டேக்கு வந்து கவர்னர் ஏற்றுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பட்டச்சித்திர ஓவியங்கள் தோன்றின அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஓவியத்தை பத்தி ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேசும் பொருளானது. அதனால பட்டச்சித்திர ஓவியங்கிறது வந்து இந்த துணிகளில் வரையப்படக்கூடிய ரொம்ப நிறைய கலர் மிக்ஸ் பண்ணி வரையக்கூடிய ஒரு பழங்கால ஓவிய முறைதான். ஓகேங்களா, அது நம்ம ஊர்ல உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல கலம்காரி ஓவியம் சொல்லுவோம், அங்க வந்து பட்டச்சித்திர ஓவியம் சொல்றாங்க. எந்த ஸ்டேட்டுன்னு கேக்குறாங்க? ஒடிசா. ஓகேங்களா, ஒடிசாவோட இது அதிகமா பேசும் பொருளானது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, சீனாவில் நடைபெற்ற, ஓகேங்களா, மகாவ், அந்த ஊர் பேர் முக்கியம், சீனாவில் நடந்திருக்கிறது முக்கியம். மகாவ் சர்வதேச நகைச்சுவை திருவிழா. ஓகே, நகைச்சுவை விழா, மகாவில் நடைபெற்ற நகைச்சுவை விழாவில் மாஸ்டர் ஹியூமர் விருது. ஹியூமர்னா சிரிப்பு காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப மாஸ்டர் ஹியூமர், அப்ப சிரிப்பு நகைச்சுவையில ஒரு சிறந்தவர் அப்படின்னா மாஸ்டர். ஓகேங்களா, அப்போ ஹியூமர் விருது யாருக்கு கொடுத்துருப்பா? இந்திய நடிகர் ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு அப்படின்னு லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, 4 பேருமே பெரிய நடிகர்கள் தான். அந்த 4 பேர்ல இந்த நகைச்சுவை சம்பந்தமான மூவிஸ் யாரு அதிகமா நடிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விருது கொடுத்துருக்க முடியும். ஓகேங்களா, சம்பந்தமே இல்லாம ராம் சரண் அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நகைச்சுவை சம்பந்தமான படம் நடிச்சது நினைக்கிறேன். அப்ப அதை யோசிச்சு பார்க்கணும். மேபி தெரியல, படிச்சுதான் ஆகணும். இந்த இடத்துல அமீர் கான் அவர்கள் தான் நிறைய நகைச்சுவை சம்பந்தமான படங்கள் நடிச்சதுனால அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க? மாஸ்டர் ஹியூமர் விருது. ஓகேங்களா, நகைச்சுவை விருது கொடுத்திருக்காங்க. ஞாபகம். அந்த விழா எங்க நடந்தது? மகாவ். ஓகேங்களா, சைனாவோட இருக்கு. ரைட், அடுத்த கொஸ்டின். வித்யாஞ்சல் தெர்மல் அனல் மின் நிலையம். ஓகேங்களா, ஆமா, சூப்பரா. அனல் மின் நிலையம்னா நிலக்கரியை எரித்து உருவாக்கக்கூடிய அனல் மின் நிலையம். ஓகேங்களா, அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் பிளான்ட்ல அந்த கோலை எரிச்சு உருவாக்கக்கூடிய அனல் மின் நிலையம், மின்சாரம் உருவாக்கக்கூடிய நிலையத்தை தான் அனல் மின் நிலையம் சொல்லுவாங்க. இந்த வித்யாஞ்சல் அனல் மின் நிலையம் ரீசெண்டா லான்ச் செய்யப்பட்டது. எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, மத்திய பிரதேஷ் இருக்கக்கூடியது இந்த வித்யாஞ்சல் அனல் மின் நிலையம். இதே மாதிரி தமிழ்நாட்டுல நெய்வேலி, இதெல்லாம் பழசு. புதுசா நம்ம ஊர்ல எங்க லான்ச் பண்றாங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம். ஓகேங்களா, ராமநாதபுரத்துல புதுசா லான்ச் பண்ணி சீக்கிரமா முடிய போகுது. தெர்மல் பவர் பிளான்ட் அனல் மின் நிலையம் புதுசா வரப்போகுது. ஓகேங்களா, ரைட். இதே மாதிரி புதுசா எங்கேயாவது ஏர்போர்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிருந்தாங்கன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல கூட ஏர்போர்ட்ஸ் லான்ச் பண்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஆகஸ்ட் 2025 தொழில்முறை
கால்பந்து சங்கத்தின் ஆண்டின் சிறந்த வீரர் என்ற விருதை தொடர்ந்து 3 முறை ஓகே 3 முறை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை எந்த கால்பந்து வீரர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா முகமது சலா. ஓகே, எப்பவும் போல ஆப்ஷன் வந்து மெஸ்ஸின்னு போயிடாதீங்க. ஓகேங்களா, இது வித்தியாசமான ஒரு ஆப்ஷன். முகமது சலா அப்படின்ற ஒரு நபர் தான் என்னது கால்பந்துல, அதுவும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் கால்பந்து தொழில் முறையில வணிக முறையில நடக்கக்கூடிய கால்பந்துல 3 முறை விருது வாங்கியிருக்காருன்னா அது யார் தான்? முகமது சலா. ஓகேங்களா, அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க, திருப்பி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். இந்திய வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் சிறந்த முறையில் திறமையை வெளிப்படுத்திய 23வது ஓகே 23வது காமன்வெல்த் போட்டி. ஓகே, ஞாபகம். காமன்வெல்த்னால என்ன போட்டி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து எந்த கண்ட்ரியெல்லாம் ரூல் பண்ணாங்களோ அந்த கண்ட்ரியெல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய காலனைசேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அதான் காமன்வெல்த் கண்ட்ரி சொல்லுவாங்க. அவங்க நடத்தக்கூடிய கேம்ஸ் தான் காமன்வெல்த் கேம்ஸ். ஓகேங்களா, அதுல வந்து ரீசெண்டா நம்ம இந்தியன் வீரர்கள் வந்து அதிகமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது எங்க வச்சு நடந்ததுன்னா ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ. ஓகேங்களா, ஸ்காட்லாந்து நடக்கக்கூடிய கிளாஸ்கோல தான் நம்மளுடைய காமன்வெல்த் போட்டி வந்து நடந்தது. ஓகேங்களா, இப்போ அப்கமிங்ல நம்ம இந்தியன் கண்ட்ரி கூட ஒரு காமன்வெல்த் போட்டி வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது, நடத்த போகுது, நம்ம ஊர்ல வரப்போகுது. ஓகேங்களா, அதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததோ நடக்கும். ஓகேங்களா, அடுத்த ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, நவம்பர் 2025 சத்தீஸ்கர் மாநிலத்தின் எந்த நகரத்தில் நடைபெற்ற 60வது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் ஆய்வாளர்கள் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கன்னா அந்த மாநாடு எங்கு நடைபெற்றது? எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல உச்சி மாநாடு முக்கியமோ, இந்தியாவுக்குள்ள சின்ன சின்ன மாநாடு, இந்த மாதிரி IAS மாநாடு, IPS மாநாடு, இந்த மாதிரி DGP மாநாடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா AI சமிட், இதெல்லாம் சின்ன சின்ன மேக்சிமம் நார்த் இந்தியாவோட சிட்டிஸ் தான் நடக்கும். அதுல பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ராய்ப்பூர். ஓகே, ராய்ப்பூர்ல நடந்த ஒரு சின்ன மாநாடு தான், அதுக்கு மோடி தான் தலைமை தாங்கி கண்டக்ட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, ரைட். அடுத்து இன்னொரு தேசிய பூங்கா வச்சு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டா நிறைய தேசிய பூங்காவில நம்ம ஊர்ல இல்லாத ஒரு சில உயிரினங்களை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதிகமா சிறுத்தைகள் இருந்தது. ஒரு கட்டத்துல சிறுத்தைகளே இல்லாம போச்சு. அப்ப அந்த சிறுத்தைகளை இல்லாம போனதுனால திருப்பி சிறுத்தைகளை நம்ம ஊர்ல கொண்டு வராங்க. அதுதான் இந்த கொஸ்டின். பாருங்க, 2025 இனப்பெருக்கம் மற்றும் இடமாற்ற முயற்சியின் ஒரு பகுதியாக எந்த வனவிலங்கு சரணாலயம் தனது முதல் பெண் சிறுத்தை ஓகேங்களா சீட்டா ஓகேங்களா பெண் சிறுத்தையை வரவேற்க உள்ளது ஃபர்ஸ்ட் டைமா? ஓகேங்களா, பெண் சிறுத்தையை கொண்டு வராங்க. எந்த வனவிலங்கு சரணாலயம்னா நம்மளுடைய காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம். ஓகே, அப்ப காந்தி சாகர்னால டைரக்டா குஜராத்தில் பேரக்கூடாது, இது மத்திய பிரதேசத்துக்கு கூடிய ஒரு பார்க். ஓகே, வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே, இங்கதான் பெண் சிறுத்தையை ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ஓகே, ரைட். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ரொம்ப பேசிக்கான இண்டெக்ஸ். ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இந்தியாவோட இடம் பார்த்து வச்சுக்கணும். யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 191 கண்ட்ரீஸுக்கு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்தியாவோட இடம் எப்பவுமே இந்த 130, 31, 29, 129 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேங்களா, அதுல எதான் இருக்கு, எதாவது இது கேட்கறாங்க. இங்க வந்து ஒரு கூறு அல்லன்னு கேட்கறாங்க. ஓகே, எது மட்டும் வராது அப்படின்னா எதெல்லாம் வரும்? ஒரு தனிநபருடைய தேசிய வருமானம் வரும், ஒருத்தருடைய ஆயுட்காலம் வரும், ஒருத்தருடைய கல்வி வரும். ஆனா எது மட்டும் வராது? வறுமை கோட்டு விகிதம் மட்டும் வராது. ஓகேங்களா, HDIக்கும் வறுமை கோட்டு விகிதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இது 3மே சம்பந்தம் தான், அது சம்பந்தமானதுதான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாழ்வை மறுபரிசீலனை செய்தல் உலக இலக்கியம் மற்றும் மொழியியல் தோன்றும் கண்ணோட்டங்கள் தலைப்புல சர்வதேச மாநாடு மார்ச் 2025 இருப்பை மறுவடிவித்தல் எந்த மாநாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்கிறாங்க. இது யார்கிட்ட எங்கதான்? இந்தியாவில் நடைபெற்றது இந்த மாநாடு. ஓகேங்களா, இது ஒரு பெரிய மாநாடு கிடையாது, கொஞ்சம் யூனிக்கானதுதான். ஓகேங்களா, இலக்கியம் சம்பந்தமான விஷயங்கள். ஓகேங்களா, இது எங்க நடந்ததுதான்? இந்தியா. அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகேங்களா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட், இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க கொஸ்டினை. இந்தியாவிலேயே முதலாக ஓகேங்களா முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகு. ஓகே, ஒரு படகு, அது பெட்ரோல்லையோ டீசல்லையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லயோ ஓடக்கூடிய படகு கிடையாது. இது ஃபுல்லாவே ஹைட்ரஜன். எப்பவுமே நம்ம மின்சாரத்தை நம்பியோ பெட்ரோல் டீசலை நம்பியோ நிலக்கரியை நம்பியோ இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த எனர்ஜி நோக்கி போகணும். அதுதான் ஹைட்ரஜன். ஓகேங்களா, இந்தியா கூட ரீசெண்டா வந்து முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாசு இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி. ஓகேங்களா, பெட்ரோல் எரிச்சோம்னா மாசு வெளியிடும். ஓகேங்களா, அதனால நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. ஆனா ஹைட்ரஜன் வந்து மாசு ஏற்படுத்தாத ஒரு எனர்ஜி. அப்போ ஃபர்ஸ்ட் செல் படகு இங்க பாருங்க, எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. எந்த மாநிலத்தில் லான்ச் செய்யப்பட்டது, கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் வாரணாசி.
இது எங்க தொடங்கப்பட்டதுதான் கேட்கிறாங்க. இது கெட்டினதே எங்க அப்படின்னு பார்த்தா கேரளாவுல கொச்சி ஷிப்யார்டு இருக்குல்ல, கொச்சி துறைமுகம் கப்பல் கட்டும் தளம், அங்கதான் இந்த படகை வந்து மேக் பண்ணாங்க. அதனால இந்த ஆப்ஷன் நம்ம குஜராத் இல்ல, சரி நம்ம உத்தரப்பிரதேசம் இல்ல. மேபி உத்தரப்பிரதேசம் இருந்ததுன்னா அதுதான் ஆன்சரே. நான் அங்கதான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க, தொடங்கப்பட்டதுங்கிறதுனால. ஓகே, கொஞ்சம் வார்த்தையை கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இது எங்க உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கேரளாவில் உருவாக்கப்பட்டது கொச்சின் ஷிப்யார்ட். ஓகேங்களா, ரைட்டா? முடிஞ்சது. 20 கொஸ்டின்கான டிஸ்கஷன் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதோட நம்ம குரூப் டி வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்த வருஷமும், அதாவது அடுத்த வருஷம் மீன்ஸ் இந்த வருஷமும் புது குரூப் டி நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லியிருக்காங்க. முந்தானேத்தோ அதுக்குரிய வேகன்சி கூட அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அதனால குரூப் டி எக்ஸாம் மற்ற எக்ஸாம் மாதிரி ஓரளவுக்கு ரெகுலரா வரக்கூடிய எக்ஸாம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதனால இந்த வருஷமே நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு படிங்க. அப்படி மேபி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டினியூஸா படிங்க. அப்கமிங் இயர்லயும் குரூப் டி வரதான் போகும். ஓகேங்களா, ரைட், தேங்க்யூ.